லூக்கா 21:31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை அறியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் பின்பகுதிகளை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளங்களிலே பல அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. அந்த பல அடையாளங்களிலே ஒன்று, வஞ்சகத்தின் ஆவி கடைசி காலத்தில் அதிகமாக கிரியை செய்யும். வஞ்சகம் என்று சொல்லும்போது உண்மை உள்ளது போல வெளியே காட்சி அளிக்கும், ஆனால் முற்றிலும் தவறான காரியங்கள் நடைபெறும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வந்து கிறிஸ்து என்று சொல்லி மக்களை வஞ்சிப்பார்கள். மத சம்பந்தமான அநேக காரியங்கள் கடைசி காலத்தில் வஞ்சனையாக வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பொய்யான அற்புத அடையாளங்கள் நடைபெறும். நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இன்னும் அநேகர் எழும்பி ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி, ஜனங்கள் ஒருத்தருக்கு விரோதமாய் எழும்பி, தேசங்களுக்கு தேசம் பயங்கரமான போராட்டங்கள் எழும்பும். இப்படிப்பட்ட சம்பவம் வரும்போது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களை பொறுமையினாலே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலே பேரழிவு அதிகமாக வரும். அந்த சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்கள்? காத்துக்கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியினால் உங்கள் தலைகளை உயர்த்தி இருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சேர்த்து வைத்தவைகள், நாம் நம்முடைய வீடுகளில் வைத்தவைகள், நாம் போகிற போராட்டமான சூழ்நிலைகளிலே நம்முடைய தலை மாத்திரம் குனிந்து விடக்கூடாது. நம்முடைய தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய மீட்பு மேலே இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த மீட்பர் வருவதற்காக காத்திருக்கிறபடியினால் இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, நம்முடைய தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் தலைகளை நிமிர்ந்து பார்த்து நீங்கள் நடவுங்கள். தலை குனிந்து விட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு அழிந்து போனாலும் போய்விட்டாலும் உங்கள் தலை உயர்ந்ததாகவே இருக்கட்டும். ஹல்லேலூயா. 34ஆம் வசனம், லூக்கா 21:34ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன, எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்கள் பாரம் அடைந்து விடக்கூடாது. எதனால பாரம் வரும்? அதிகமாக சாப்பிட்டு வாழுகிற வாழ்க்கை. இந்த உலகத்தில் இந்த நாட்களில் நாம் சாப்பிட வேண்டியது தான். நாம் ஹோட்டலுக்கு போகாமல் இருக்க வேண்டாம், போகலாம். ஆனால் ஓவராக சாப்பிட்டு நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாரம் அடைந்துடக்கூடாது. உலக கவலை நம்ம அழுத்தி பாரத்தோடு வைத்து விடக்கூடாது. பெருந்திண்டி உலக கவலைகள் நம்மை அழுத்தி விடக்கூடாது. எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 36ஆம் வசனம்,
36ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பவும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். கை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்பவும் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை எங்களுக்கு தாங்க. எப்பவும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆவி அல்ல, எப்பவும் ஏதாவது வேலை செய்துக்கிட்டு இருக்கிற ஆவி அல்ல, எப்பவும் ஆண்டவரே யாரை பற்றியாவது பேசிக்கொண்டு எங்கள் எண்ணங்கள் பல நினைவுகளோடு இருக்கிறதல்ல. எப்பொழுது ஜெபம் பண்ணணும். எப்பொழுது எல்லா இடங்களிலும் புருஷர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆவி நம்முடைய வீடுகளிலே நல்ல ஜெப ஆவி வரும்படி கை அசைத்து ஜெபம் பண்ணுவோம். உன் குடும்ப ஜெபத்தை ஆரம்பி, உன் வீடுகளில் ஜெபம் நடக்கட்டும். அப்போ தான் உன் வட்டாரத்தில் மறுரூபமாகும். அது ஒரு சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. அது ஒரு உண்மையான ஜெபத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் எங்கள் வீட்டில் நாங்கள் பாரம்பரியமாக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, உங்கள் பிரசன்னத்தோடு ஊக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்கள் பலிபீடங்களை கட்டி, வீட்டின் பலிபீடங்கள் உடைந்து கிடக்கிறது. அந்த ஜெப ஆவியை தாங்க. நீங்கள் சீக்கிரமாய் வரப்போகிறபடினாலே அந்த ஆவியோடு ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை கர்த்தர் தரும்படி மேலே பால்கனியில் உள்ள உங்கள் கைகளை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்கப்பா. எங்கள் வீடுகளில் எப்பவும் உம்முடைய வருகைக்கு முன்னால் ஒரு ஜெபம் இருக்கணும். ஆமேன், ஆமேன். ஜெபத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த ஆவி வந்தால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நேற்று நான் மதியத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு நான் வரும்போது ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த மேலே மூன்றாவது மாடியில் அவள் நடந்து அதில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாள். உண்மையான ஒரு ஜெபம் அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் கயானா தேசத்தை சேர்ந்தவள். அங்குள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை அவனுடைய பாஸ்டர் எனக்கு தெரியும். அவள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அப்படி தான் இந்த சபைக்குள்ள மக்கள் வந்து இந்த இடத்துலலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படி ஜெபம் இந்த இடத்துல இருக்கணும். வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி, சிறு பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஊழியர்கள் ஆனாலும் சரி, அவங்க நடந்து எல்லாவற்றை எங்கேயாவது ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை இந்த சபையில் பார்க்கணும். ஹல்லேலூயா. அங்கே கீழே இடம் இல்லைன்னா மேலே ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் தடையே இல்லை. அந்த ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும். எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே இந்த சபைக்குள்ளே அப்படி மக்கள் வந்து அங்குமிங்கும் அலைந்து ஜெபம் பண்ணணும். இந்த ஜெப அறைகள் நிரப்பப்படணும். ஆண்டவர் 2 பேர் இருந்தால் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பதிலாக அங்கே இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆவியை எல்லா ஊழியர்களுக்கும் தரணும், எல்லா விசுவாசிகளுக்கும் தரணும். நல்ல ஒரு விசுவாச ஆவியை கர்த்தர் நமக்கு தரும்படி எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இந்த ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டுமானால், ஆண்டவர் இந்த வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இந்த பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். இப்படிப்பட்ட மக்கள் தான் அவருடைய வருகைக்கு போக முடியும். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஐயா, கைகளை நல்லா தட்டி கர்த்தரை துதிப்போம். இந்த பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
நீர் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன கிரியைகளை செய்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்கள். என்ன கிரியைகளை செய்கிறோம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். என்ன கிரியையெல்லாம் செய்கிறீங்க ஒவ்வொரு நாளும்? யோசித்து பாருங்கள். என்ன கிரியையெல்லாம் செய்ய கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க ஒவ்வொரு நாளும்? அவர் நியமித்த கிரியை செய்கிறீங்களா, இல்லை உங்கள் இஷ்டம் போல் உங்கள் கிரியைகளை செய்துட்டு போகிறீங்களா? யோசித்து பாருங்கள். என்ன செய்கிறீங்க? அவர் நீங்கள் செய்யும்படி சில காரியங்களை உங்களை உண்டாக்கும் போதே படைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்குது. அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். மனுஷர்களாகிய நாம் இந்த உலகத்தில் மற்ற எல்லா படைப்புகளை விட மேன்மையாய் படைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிகள்? ஆமென். நாயை விட பூனையை விட நம்ம மேன்மையானவர்களா இல்லையா? கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். நாம் ஆண்டவருடைய சாயலினால் உண்டாக்கப்பட்டவர்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் உண்டு. ஒவ்வொருத்தரும் செய்து முடிக்க வேண்டிய சில கிரியைகள் உண்டு. ஒரு பர்பஸ் உண்டு உன் வாழ்க்கையில். மனுஷர்கள் ஏன் தற்கொலை புரிகிறார்கள்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, இனிமேல் நம்ம ஏன் உலகத்தில் வாழணும், இந்த பிரச்சனைகள், என்ன ஆட்கள் இப்படி செய்கிறதுனால நான் ஏன் உலகத்தில் வாழணும். சில ஆட்கள் சொல்கிறாங்க, நான் என்னென்ன காரியத்துக்காக சாகிறேன்னு எழுதி வச்சுக்கிட்டு நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி அவர்கள் தற்கொலை புரிந்து சாகுறாங்க. அது சிலர் திடீரென்று தற்கொலை புரிந்து சாவார்கள். சில ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாவான். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுனா, 10 சிகரெட் குடிக்கிறவன் 20 சிகரெட் குடிப்பான். குடிக்கிறவன் இன்னும் கொஞ்சம் கூட குடித்து சீக்கிரம் நம்ம செத்துறணும், இல்லாட்டா மாத்திரை மருந்துகளை போடுறோம், கூட கொஞ்சம் மாத்திரை மருந்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உடனே சாக மாட்டான், கொஞ்சம் வருஷம் கழித்து சாவான். ஏன்னா வாழ்க்கையில் அவனுக்கு அர்த்தம் இல்லை, வாழ்கிற வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். நான் இதுக்காகத்தான் வாழுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஒரு அர்த்தத்தோடு ஆண்டவருக்காக வாழணும். அநேக ஆட்களை பற்றி படிக்கும்போது மரித்து போன மனிதர்களை போய் பார்க்கும்போது, கல்லறைக்குள்ள மக்களை வச்சிருக்கும்போது, இந்த கல்லறையெல்லாம் பார்க்கும்போது அந்த மனிதர்களெல்லாம் மரித்து போய்விட்டார்கள். இந்த மனிதர்களை நீங்கள் போய் பார்க்கும்போது இவர்கள் இந்த உலகத்தில் என்னத்தை சாதித்தார்கள் என்று பார்த்தால், ஒரு 1000 கல்லறை இருந்தால் அதில் 1-2 பேரை பற்றி ஏதோ இவங்க சாதித்ததை எழுதியிருக்கோம். மற்றதெல்லாம் அவங்க ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, 4 பிள்ளைகளை பெற்றாங்க, அதோடு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தது இதுக்காக அல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் சில நல்ல காரியங்களை செய்ய உங்களுக்குள்ள ஒரு நல்ல காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களாமே? உங்களுக்குள்ள ஆண்டவர் நல்ல காரியங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த நல்ல ஜெப ஆவியை உங்களுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள சில நல்ல பாடல்களை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாடல்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பாடல்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரணும். அதுக்காக உடனே ஒரு CD போட்டுக்கொண்டு இங்கே கொடுத்துருக்குன்னு சொல்ல, அதை சொல்லலை. நீ உனக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல பாடல்களை உனக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார்.
நீ ஒரு 10 பேருக்காவது நீ நல்ல காரியங்களை செய்ய உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து கத்தரித்து உனக்குள்ள ஆண்டவர் அநேக நல்ல காரியங்களை வச்சிருக்கிறார். ஆமேன். உன் மூலமாக ஒரு ஊரே மாற்றமடைய முடியும். உன் மூலமா சில தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? உனக்கு தெரியாது, ஆனால் நீ என்ன சொல்லுகிற? நான் என்னமோ இந்த உலகத்தில் எதுக்கு தான் நான் வந்தனோ தெரியலை, எதுக்கு தான் கல்யாணம் கட்டினோ எனக்கு தெரியலை, எதுக்கு தான் இந்த வேலைக்கு நான் போயிட்டுருக்கனோ எனக்கு தெரியலை, எனக்கு ஏன் தான் இந்த மாதிரி ஆண்டவர் என்னை படைச்சாரோ தெரியலைன்ட்டு நீ உன்னை பற்றி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த வெள்ளம் எதுக்கு தான் வந்துச்சோ தெரியலை, இதெல்லாம் நம்ம நினச்சி வேதனைப்பட்டு நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம். இந்த வருஷம் முடிய போகுது. கடந்த வருஷத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ இப்படியெல்லாம் நடந்து போச்சேன்னு வருத்தத்தை விட்டுட்டு வரப்போகிற ஆண்டில் நீ என்ன செய்ய போகிற? வரப்போகிற ஆண்டில் ஆண்டவருக்காக நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கை வைத்து கர்த்தரை துதிப்போமே. ஒரு விதை இருக்கிறது என்றால் அந்த விதை சும்மா இருந்ததென்றால் அந்த விதையில் அப்படியே அந்த விதை ஒன்றுமே பலன் கொடுக்காம போயிடும். ஆனால் அந்த விதையை விதைச்சா அது மூலமாக எவ்வளவு பெரிய மரம் உண்டாகி எத்தனை பேருக்கு எத்தனை வருஷம் அது கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாறுது. ஹல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உன்னை படைச்சது அநேகருக்கு கனி கொடுக்க, அநேகரை ஆசீர்வதிக்க. உன் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை. கை வைத்து ஆண்டவரே, என் கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கை. ஹல்லேலூயா. உன் கை, உன் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதாக ஆறுதலின் வார்த்தைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். உன்னுடைய படைப்பை பற்றி பார். உன்னை உருவாக்கின ஆண்டவர், உன்னை மேனுஃபேக்சர் பண்ணின அந்த ஆண்டவர், உன்னை உருவாக்கின ஆண்டவர் உன்னை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பார். வாசிங்கள் 139 சங்கீதம் 13 வசனம். 13 வசனம் வாசிப்போம். நீர் என் உள்ளேந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். நீர் என் உள்ளேந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நல்லா கவனிங்க. முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, என் தாயின் கர்ப்பத்தில் என்ன செய்தீர்? காப்பாற்றினீர். எத்தனை பேர் தாயின் கர்ப்பத்தில் என்ன காப்பாற்றினார்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாயின் கர்ப்பத்தில் மாத்திரம் காப்பாத்துல. 16 வசனத்தை வாசிங்க கொஞ்சம். 16 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. அல்லேலூயா. நல்ல கை வைத்து ஆண்டவர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கலாமே? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உன் குழந்தை உண்டாயிட்டுனா உனக்கு கர்த்தருடைய கண் அங்கே இருக்குது. நீ பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அதை கலைக்க போனாலும் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன் கருவை, அந்த கரு ரொம்ப முக்கியமானது. அது ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மிருகத்திலிருந்து வர்ற மனுஷன் இல்லை, அவருடைய சாயல் அங்கே இருக்குது. எத்தனை பேர் இதை போய் செய்தீங்களோ? அந்த இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி உயிரோடு இருக்கிறோம்? நம்ம தாய்மார்கள் நம்ம உருவான போது நம்மளை கலைக்காமல் விட்டுருக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் தாய்மார்கள் உங்களை இது நமக்கு எதுக்கு இந்த பிள்ளை அப்படின்னு நினச்சி என்னத்தையாவது அந்த காலத்துலேயே மருந்துகிருந்த எதையாவது அடித்து அழிச்சிருப்பாங்கன்னா நீ இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்க மாட்டா. நம்முடைய ஆண்டவர் நம்ம காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளியே வர முன்னால் உன்னை ஆண்டவர் காப்பாற்றி வச்சதுனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னை சும்மா ஆண்டவர் காப்பாற்றி வைக்கலை. ஒன்று ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவர், நான் வெற்றி பெற்றவன். என் வாழ்க்கையில் என்னை நீர் காப்பாற்றினபடினால தான் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். சும்மா என்னை காப்பாற்றலை, என்னை ஒரு நோக்கத்தோடு நீர் இந்த உலகத்தில் காப்பாற்றினீர். என் தாய் என்னை கற்பத்தில் அழிக்காதபடி காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஐயா, இந்த பிள்ளைய பாருங்க, இந்த பிள்ளையை பாருங்கள். நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டேன்.
ஒரு நாள் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துருந்தேன். இந்த கற்பத்தில் இருக்கிற இந்த குழந்தைய நீ அழிக்க நினைத்து கொண்டிருக்கிறாய், அழிக்காதே. அன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அடுத்த நாள் இந்த குழந்தைய அழிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இந்த குழந்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது ஐயா. பாருங்கள், நீ இவ்வளோ வளர்த்தி குழந்தை கை வைத்து கத்துற தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற புழு பூச்சிகளை போல நீ அல்ல. நீ ஆண்டவராலே காப்பாற்றப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஆள். கை வைத்து ஆமேன். உனக்காக இந்த இயேசு வந்து மரித்தவர், உயிரோடு எழும்பினவர், உனக்காகத்தான் வரணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் வர விரும்புகிறீர், ஆனால் நான் நியமிக்கப்பட்ட கிரியைகளை செய்து முடிக்கணும். ஒரு மோசேயை ஒரு தாய் அழிச்சிருப்பான்னா, மோசே அவன் பிறந்த போது ராஜாவின் சட்டம், அந்த குழந்தைய என்ன செய்யணும், எல்லாரும் அழிச்சிடணும். ராஜாவின் சட்டம், யூதர்களுடைய குழந்தையெல்லாம் அழிக்கப்படணும்னு. மோசேயின் தாய் அந்த பிள்ளையை பார்த்தபோது அதுக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தை கண்டு அதை 3 மாதம் ஒழிச்சு வச்சு அதை கொண்டு வெளியில் அதுக்கு போட்ட போது அதையும் பாதுகாக்க தன்னுடைய தங்கையை, தன்னுடைய மகளை அனுப்பி பாதுகாத்த போது அந்த மோசே அன்றைக்கே மரித்திருந்தான்னா இன்றைக்கி அந்த ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோங்கிற புஸ்தகம் என்ன செய்யாது, இருந்திருக்காது. அந்த அந்த குழந்தையை வைத்து ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களாமே? சவுல் என்கிற மனுஷன் தீவிரவாதியாக இருந்தான். கிறிஸ்தவர்களை அழித்து கொன்று அவங்கள கொலை செய்தவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை அழிக்காமல் அவனை சந்தித்து அவனை மாற்றினபடினால வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் 3ல் ஒரு பகுதி அவன் எழுதின வேதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் எதையாவது செய்யணும். நான் உமக்காக எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்பதை நான் அறிய எனக்கு உதவி செய்தரலாம். நான் ஆண்டவரே வெற்றியோடு வாழவும் சந்தோஷத்தோடு வாழவும் இந்த உலகத்தில் நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடிக்கவும் எனக்கு நீர் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து பெரிய காரியங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, நீங்கள்லாம் யாருன்னா ஒண்டர்ஸ். நீங்கள்லாம் யாரு? அதிசயம். நீங்கள்லாம் யாரு? நல்லா சொல்லுங்களேன், நீங்களாம் யாரு? பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் ஒரு அதிசயம்னு சொல்லுங்களேன். யூ ஆர் அ ஒண்டர். ஒண்டர் என்று நல்லா உற்சாகமாக சொல்லுமே. ஒண்டர். யூ ஆர் அ ஒண்டர். தலையில் பாதி முடி 2 பேருக்கு இல்லாட்டாலும் யூ ஆர் ஒண்டர்ஸ். அற்புதம். நீங்கள்லாம் அற்புதம். யூ ஆர் அ ஒண்டர். என்னை பார்த்து சொல்லுங்களேன் ஐயா, ஒண்டர். ஆமே, நம்ம எல்லாம் ஒரு ஒண்டர்ஸ். ஆண்டவர் நம்மளை அற்புதமாக படைச்சிருக்கார். உங்களை பேர் தெரியுமா? நான் யாரோ, நான் ஒரு குடிசையில் இருக்கிறேன், நான் யாரோ, நான் எதுக்காக ஒன்று. நீ யூ ஆர் அ ஒண்டர். கர்த்தர் ஒன்று ஒரு அதிசயமாக படைச்சிருக்கிறார். நீ ஒரு அதிசய பிறவி. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். நீயும் நானும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட அதிசயமான ஒரு பிறவிகள் நாம். ஒண்டர்ஸ். நமக்குள்ள ஆண்டவர் நம்மளை 15ஆம் வசனம் சொல்லு, விசித்திர வினோதமாக உண்டாக்கிட்டார். நம்மளை வினோதமான ஒரு ஆள். நீ யாரு? வினோதமான ஒரு ஆள். உன்னை பார்த்தா ஒரு மாதிரி மூக்குக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நிறம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பாதி முடி போயிட்டு, ஆனாலும் நீ ஒரு வினோதமான உண்டாக்கப்பட்ட ஒரு ஆள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கலாம்? ஆமே. உன்னை ஆண்டவர் படைச்சது அழகாக படைச்சிருக்கிறார். நீ பயப்படாத. நீ உன்னை பற்றியே மோசமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கவலைப்படாத. அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரே, ஒன்று ஆண்டவர் படைச்சது வினோதமாக படைச்சு வச்சிருக்கிறார்.
உன்னை ஆண்டவர் அதிசயமா படைச்சு வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் சில நல்ல காரியங்களை செய்யத்தான் படைச்சு வச்சிருக்கிறார். கை வைத்து உன்னை கொண்டு அவர் செய்வார். நீ ஒரு வினோதமான ஒரு படைப்பு இந்த உலகத்துல. அவருடைய சாயலின்படி உன்னை உருவாக்கும் போது அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி மேட். பயத்தோட பக்தியோட உன்னை ஆண்டவர் உண்டாக்குனாராம். உன்னை உருவாக்கும் போது, என்னை உருவாக்கும் போது அவர் ரொம்ப கவனமாக உன்னை உருவாக்கி இருக்காரு. இந்த உலகத்தில் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. இந்த பூமியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிப்போம்? ஆண்டவரே, என்ன நீர் வினோதமாக நீர் உருவாக்கினீர், அதற்காக உம்மை துதிக்கிறேன். 16ஆம் வசனம், 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை பற்றி அவர் ஒரு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கை தட்டி கர்த்தரை துதிப்பாமே. வாழ்நாளில் நீ என்ன செய்யணும், நீ எப்படி வாழணும், நீ எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் உன்னை பற்றி நல்லா அழகா முன்னாலேயே எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன்னை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். நீ அதெல்லாம் செய்யாம செத்துறக்கூடாது. ஆண்டவர் உன்னை பற்றி அழகா எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் நான் இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிகள்? நீங்கள் ஆலயத்தில் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கணும் என்கிறத ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களை பற்றி இந்த செய்தியை கேட்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிங்க? ஒன்றும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தற்செயலாக நடக்கிறது இல்லை. நீ யார் என்பதை புரிந்து கொள். உன்னை உருவாக்கினது யார்? உன்னை எதற்காக ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார்? இந்த உலகத்தில் என்னாலும் கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, அடிபட்டு, நொறுக்கப்பட்டு இருக்கிறதில்ல. அடிப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் உன்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நீ செய்து முடிக்கணும். ஒரு சின்ன காரியத்தை நீ செய்தாலும், பெரியவங்க பெரிய காரியங்களை செய்கிறது அவங்கள ஆண்டவர் படைச்சுப்பாங்க. உன்னை கொண்டு செய்து முடிக்கணும்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அதை செய்கிறதுக்கு தான் நீ உயிரோடு கூட இருக்கிறா. 2 கைகளை உயர்த்தி ஆமேன். கைகளை அசைத்து, ஆண்டவரே, என்ன நீர் படைச்ச நோக்கத்தை நான் கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 17ஆம் வசனம். தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். நல்லா கவனிங்க. இந்த அவருடைய ஆலோசனை நமக்குன்னு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறார். நம்மளை படைச்ச ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாராம். ஆண்டவரே, என் வீட்டில் உள்ள எல்லாமே போயிட்டேன், நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர், என்ன ஆலோசனை கொடுக்கிறீர்? அவருடைய ஆலோசனை மணல் அத்தனையும் அருமையாக இருக்குது உனக்கு. அல்லேலூயா. அவர் பேசுகிறத கேட்டால் உனக்கு இருக்கிற பாரமெல்லாம் போயிடும். அவர் ஆலோசனை உனக்கு கொடுப்பார். அந்த ஆலோசனை உனக்காக வச்சிருக்கிறார் அவர். நீ போய் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட கேட்டால் நல்ல ஆலோசனை கொடுப்பார். அடுத்தது வாசிங்க. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்? அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை அழகாக படைச்சி ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்ன நீர் வச்ச இடம், நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் செய்துக்கிட்டு வருகிறேன். நான் இந்த உலகத்தில் உமக்காக வாழணும். நீர் எனக்காக என்னத்தை செய்யணும்னு நினைச்சீரோ அதெல்லாம் எனக்கு செய்யும். ஆண்டவர் உனக்காக எல்லாத்தையும் செய்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எபேசியர் 1:3 வாசிங்க. எபேசியர் 1:3 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக வாழ்றதுக்கும் நம்ம ஆண்டவர்
உன்னதத்தில், உன்னதத்தில் எல்லாரும் சொல்லுங்க, உன்னதங்களில் நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்ம ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏற்கனவே உனக்கு ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீ போய் சுதந்தரிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை எப்போ உனக்கு வச்சிருக்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்டு அதை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆமே. கைகளை அசைத்து அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் சுதந்திரம், நீ என்னுடைய சொத்து, நான் உன்னை உடன் சுதந்திரராக உன்னை மாற்றி வச்சிருக்கிறேன், என்னோட கூட நான் உட்கார வச்சிருக்கிறேன் உன்னதத்தில். உனக்கு ஏற்கனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிறார். நீ அதை வாங்கணும் அவர்கிட்ட இருந்து. எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சும்மா இந்த உலகத்தில் நான் இஷ்டம் போல் வாழ்வேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் உலகத்தில் என் பாட்டுக்கு எதையாவது செய்துக்கிட்டு நீ இருப்பேன்னா ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வராது. ஒன்று ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறார். அம்மா நீ அவர்கிட்ட போனால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. உன்னை நிச்சயமாக ஆண்டவர் பல விதத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீ காண முடியும். நீ அவர்கிட்ட போ. அதுக்கு சில லாஸ் இருக்குது, அவர் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதை கைக்கொள். ஒரு கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டவங்களாக வாழ்ந்தாங்கன்னா பரலோகத்திலிருந்து எதையும் நீ வாங்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிங்க? ஒருமனம் இல்லை, சண்டை இல்லை, பக்கத்து வீட்டில் சண்டை, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது. அது சட்டம் இருக்குது. ஒரு விதை பலன் கொடுக்கணும்னா அது என்ன செய்யணும்? விதை பலன் கொடுத்து வளரணும்னா அது என்ன செய்யணும்? அதை பூமிக்குள்ளே என்ன செய்யணும்? போடணும். அதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஈரப்பசை வரணும், தண்ணி அதுக்கு மேலே ஊற்றணும். அது நல்லா வளர்ந்து கனி கொடுக்கணும்னா சூரிய வெளிச்சம் அதுக்கு அடிக்கணும். இது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதே போல தான் ஆண்டவர் சில நியமனங்கள் வச்சிருக்கிறார். அதை கை கொண்டா நிச்சயம் உனக்கு ஆசீர்வாதம். நீ உயிரோட வாழணும். நீ உயிரோட இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ உயிரோட வாழணும்னா என்ன வேணும் உனக்கு? மூச்சு போகுதா இல்லையா? மூச்சுன்னா என்னது? அது என்னது? அது ஆக்சிஜனுக்கு என்னது தமிழில் சொல்லுவாங்க? பிராணவாயுவா? பிராணவாயு உனக்கு வேணும். இந்த பிராணவாயு உனக்கு வேணும். நீ வெளியே விடுற மூச்சு என்ன வாயு? கார்பன் டை ஆக்சைடு. அது பயங்கர ஆக்சைடு அது. ஆனால் பிராணவாயு உனக்கு வேணும். இது எங்கேருந்து வருது? இந்த பிராணவாயு எங்கேருந்து வருது? ப்ரொடக்ஷன் எங்கேருந்து வருது? மரங்கள் செடிகள்லேருந்து வருது. எங்கேருந்து வருது? மரங்கள் செடிகள். அதனால தான் மரம் வளர்க்கணும், செடி வளர்க்கணும். அதில் இருந்தால் சரியான நமக்கு இந்த ஆக்சிஜன்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அமேசான் காடுகள் இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் என்று சொல்லப்படுது. இந்த காடுகளெல்லாம் அழிஞ்சிடக்கூடாது. அதுக்கெல்லாம் நல்ல மரம் நட்டி வாழணும். நம்ம ஊர்லெல்லாம் மரத்தை அழிச்சிடறோம். இருக்கிற நல்ல வாயு இல்லாமல் வேறு வாயுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் உலகத்தில் கேடு இருக்குது. நீ உயிரோட வாழ்கிறதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் அழகாக படைச்சி வச்சிருக்கிறார். கை தட்டி கத்துற துதிப்போம். நல்ல கைகளை தட்டி துதைப்போம். ஆமென், அல்லேலூயா. மீன் எதுக்குள்ளே தான் வாழ முடியும்? வாழ முடியும் இல்லையா? நான் தண்ணியை விட்டு வெளியே வந்து வாழுவேன்னா எவ்வளோ நேரம் வாழ முடியும்? வாழ முடியாது. ஆண்டவர் உன்னை எதற்காக படைச்சாரோ, எங்கே இருக்கணும் படைச்சாரோ அதெல்லாம் அழகாக அதனுடைய நியமங்களை நியமித்து வச்சிருக்கிறார். அதை விட்டு வெளியே வரும்போது ஆபத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:7 வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்முடைய மகிமைக்காக, தேவன் யாருடைய? நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால்
மகிமையின் கர்த்தரை அவர்கள் ஆ. சிலுவையில் அறைய மாட்டார்களே. அடுத்த வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்த வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை மகிமைப்படுத்த, யாரை மகிமைப்படுத்த? நம்மை, சத்தமா சொல்லுங்க, யாரை மகிமைப்படுத்த? நம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை இந்த உலகத்தில் இருக்கிற உன் ப்ரொஃபஸர், உனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரோ, பிரபுக்களோ, பாலிட்டிஷியனோ, இந்த உலகத்தில் உள்ள என்ன ஞானிகளோ, உனக்கு ஆண்டவருடைய மகிமையை ஆயத்தப்படுத்தின அந்த ரகசியத்தை ஒருத்தனுக்கும் தெரியாது நீ யாருன்னு. உன்னை உங்கள் அம்மா அப்பா பார்த்தா கூட நீ மரமண்ட, நீ எரும மாடு, இல்லாட்டா உன்னை நீ உருப்பட மாட்ட, உனக்கு மக்கு மண்டை அப்படின்னு சொல்லி அவங்க 1000 காரியத்தை சொல்லுவான். புரிஞ்சன் சொல்லுவான், உன்னை போய் நான் கட்டினேன் பாரு, இன்னொருத்தையை கட்டிருந்தேன் நான் இன்னைக்கு நான் ஜெகஜோதியாக வந்திருப்பேன்னு சொல்லுவான். இதெல்லாம் நீ கேட்டு உடஞ்சி போய் இருக்காத. உன் மனைவி சொல்லுவான், உன்னை போய் நான் கட்டினேன் பாரு, அதுலேருந்து நான் எப்போ சாகலான்னு பார்த்துக்கிட்டேன், நீ 2 பிள்ளைய வேற எனக்கு கொடுத்துட்டான். அவன் தான் கொடுத்தானா, அவன் தான் கொடுத்தானா. இவ ஒன்றுமே பண்ணலை, அவன் தான் கொடுத்தான். அநியாயமாக இந்த வார்த்தைகளை நீ பேசி 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு உலகத்தில் எதுக்கு தான் வாழ்கிறோன்னு தெரியாமல் நீ இருக்கிற. இந்த மற்றவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஏன் தான் உயிரோடு இருக்கோமான்னு இருக்கோம். இவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் உங்கள் தலையிலேருந்து ஒரு முடியை கூட என்ன செய்யாது, அழிக்காது. நேற்றெல்லாம் ஒருத்தன் என்னை பற்றி பேசின வார்த்தைகளை நான் கேட்டேன்னா நான் இன்றைக்கி பிரசங்கம் கூட பண்ண முடியாது. அப்போ தான் ஆண்டவர் என் கூட இந்த வார்த்தைகள்லாம் பேசினார். இதெல்லாம் பற்றி ஒன்றுமே கவலைப்படாதப்பா, நான் உன்னை பற்றி என்ன பேசுகிறேன் அதுதான் நிற்கும். ஆண்டவர் உன்னை பற்றி நல்லதை தான் பேசிகிட்டு இருக்கார். அவருடைய நினைவுகள்லாம் உன்னை பற்றி நல்ல நினைவுகள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நினைவுகள் நல்ல நினைவுகள் அப்பா. என்னை பற்றி மற்றவங்க என்ன பேசினாலும் அது ஒன்றும் இல்லை. நீர் என்னை படைத்த படைப்பு, என்னை வச்சிருக்கிற நோக்கம் ஆசீர்வாதமானது. இதை யார் இந்த ரகசியத்தை, இந்த தேவ ரகசியத்தை, ஒன்றை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த ரகசியம், உலக தோற்றத்துக்கு முன்னமே ஒன்றை பற்றி ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரகசியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற பிரபுக்கள் அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. அறிவாளிகள் ஒன்றை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஆனால் ஒன்றை பற்றி புரிகிறதுக்கும் ஒன்றை தெரிகிறதுக்கும் ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து, ஆவியானவர் இதை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உன்னை பற்றி வெளிப்படுத்துவார். அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற வார்த்தையில் ஒன்று, ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யணும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த தேசத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய சபையை நீ கட்டணும். அதுதான் ஆண்டவர் என் கூட பேசின ஒரு காரியம். இந்த காரியத்துக்காக ஒப்பு கொடுத்து வந்தபோது கர்த்தரால் உங்களெல்லாம் சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். இந்த பட்டணத்திலையும் தேசத்திலும் ஒரு எழுப்புதல் வரணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரை நாங்கள் இந்த தரிசனத்தில் இணைகிறதுக்கு தான் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். கை வைத்து இதை நாங்கள் செய்து முடிக்கணும். நாங்கள் ஏதோ ஒரு மனுஷன் இங்கே பிரசங்கம் பண்ணுறதுனால நாங்கள் வர்றதில்லை, ஏதோ இது ரோட்டு மேலே இருக்கிறதுனால வசதியாக இருக்குது இந்த சபைக்கு வந்துட்டு போனோன்னு. எல்லாரும் கைகளை வைத்து, இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும், நாங்கள் இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும், உண்மையாகவே தேவ தரிசனம் நிறைவேறணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன்.
எல்லாரும் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பது. ஆவியானவர் இதை உனக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்பாடு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்பாடு வேணும். உன்னை பற்றி வெளிப்பாடு வேணும். இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், என்ன ஜனங்கள் யார் என்று சொல்றாங்க அப்படின்னு கேட்டார். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தான். உம்மா எரேமியான்னு சொல்கிறாங்க, நீர் தீர்க்க தரிசனில். ஒருத்தர் நீர் யோவான் ஸ்நானகன் மரித்து போனவர் வெளியே வந்துட்டீரோ. இப்படி பல காரியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் பேதுருக்கு திடீர்னு ஒரு வெளிப்பாடு வந்துட்டு, அது அவன் சக்தியில் வரல, அவனுக்குள்ளேருந்து ஒரு வெளிப்பாடு வருது இயேசுவை பற்றி. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் அவனுக்கு கிரெடிட்டை கொடுத்துடல. பரவாயில்ல பேதுரு, நீ நல்ல ஜெபம் உனக்கு வந்துட்டு வெளிப்பாடு இல்லை, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கை வைத்து, ரெண்டு கைகளை வைத்து, உனக்கு வெளிப்பாடு வரணும் அம்மா. நீ யார், நீ என்ன செய்யணும், இந்த சபையில் என்ன செய்கிறதுக்காக கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார், என்ன ஆண்டவர் உன்னை எதற்காக படைச்சார், இதை நீ செய்து முடிச்சா பரலோக ராஜ்யத்துக்கு அவர் வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கைகளை வைத்து ஹல்லேலூயா. சும்மா ஒரு சர்ச்சைக்கு வந்ததுனால, எங்கேயோ போகிறதுனால நீ தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவர் உனக்கு வச்ச நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தருவார். 1 தெசலோனிக்கர் 4:17 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகாயத்தில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு வரும்போது நாம் ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்ப நாம் இந்த பூமிக்கு வருவோம். 3 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒன்று, நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டது வெளிப்பட்டின விசேஷத்தில் வருது. நான் 3 சம்பவத்தை சொல்கிறேன். 1, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவன் வாழ்ந்த வருஷங்கள் 365 வருஷம். 65 வருஷம் அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் நடந்தானோ இல்லையோ தெரியல. 300 வருஷம் தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்து அவன் பிள்ளைகளை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. அதில் ஒரு பிள்ளை, அவன் பெற்ற பிள்ளை மெத்துசலா. அவன் பெற்ற பிள்ளை யார்? மெத்துசலா. சத்தமாக சொல்லுங்களேன். மெத்துசலா. மெத்துசலானா வெள்ளம் வருது அப்படின்னு அர்த்தமா. மெத்துசலானா என்ன வருது? இப்போ நமக்கு வெள்ளம் வருதுன்னே கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது மேலே தண்ணி விழுந்த மாதிரி இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஏசி தண்ணி விழுந்துச்சு. நான் கேட்டேன், மழை எதுவும் வருதா அப்படின்னு. நமக்கு இப்போ மழைனாலே ஒரு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், மெத்துசலாவை பெற்றான். அவன் 969 வருஷம் உயிரோடு வாழ்ந்து மரித்தான் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து தேவனோட பேசிக்கிட்டு போகும்போதே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. அப்போ நீ தேவனோடு சஞ்சரித்தா அவருடைய வருகையில் போக முடியும். ஆமேன். அல்லேலூயா. இவன் தேவனோடு சஞ்சரித்ததுனால இவன் ஒரு ப்ராஃபட், இவன் ப்ராஃபட்டாகவும் இருந்திருக்கிறான். அவன் யூதா எழுதின பொதுவான நிருபம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். தேவனோடு சஞ்சரிக்கிற இவனுக்கு ப்ராஃபட்டிக் வேர்டு அப்பமே ஆண்டவருடைய வருகையை பற்றி இருந்திருக்குது. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். நீ தேவனோடு சஞ்சரிக்கும் போது நீ அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நீ தேவனோடு சஞ்சரிக்கும் போது உனக்கு ஆண்டவர்
முன் அறிவிப்புகளை ஆண்டவர் உனக்கு தருகிறார். இவனை குறித்து நம்ம வாசிக்கும்போது, இந்த ஏனோக்கை பற்றி வாசிக்கும்போது அவனை பற்றி, அவன் கொடுத்த பலியை பற்றி சொல்லுகிறது, அவனுடைய காணிக்கையை பற்றி சொல்லுகிறது. அவன் மரித்தாலும் பேசிக்கொண்டே இன்னைக்கும் இருக்கிறான்னு அவனை பற்றி சொல்லியிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் மேன்மையான பலியை கர்த்தருக்கு நீ செலுத்தி உண்மையான ஒரு சாட்சியாக நீ வாழ்வாயானால் நிச்சயம் அவர் வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எந்த காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? சுழல் காற்று. ஏன்னா இவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். இஸ் a prophet. ப்ராஃபட்டிக் வேர்ட் அவன் மூலமா வருது. அவன் ஒரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அவன் சில காரியங்களை முன்னறிவித்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்காக கர்த்தரையே நம்பி வாழ்ந்தான். எல்லாரும் கை வைத்து கர்த்தரை துதிப்பாமே. அவனை ஆண்டவர் சொன்னார், கேரித் ஆற்றண்டைக்கு போன்னு சொன்னார். அவனுக்கு சாப்பாடு மற்ற இடத்துலலாம் இல்லை. ஆனால் அவனுக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அவன் யாரை நம்பிக்கிட்டு இருந்தான்? கர்த்தரை நம்பிக்கிட்டே இருந்தான். இன்னொரு இடத்துக்கு போனான். இன்னொரு இடத்துக்கு போன போது அங்கே ஒரு விதவையை சந்தித்தான். ஒரு பணக்கார வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பலை, ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பினான். அவகிட்ட போய் ஏதாவது குடிக்கத்தானே நான் சாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் கர்த்தரை நம்பி வாழ்ந்த போது அவனுடைய தேவையை ஆண்டவர் சந்தித்தாரா இல்லையா? சந்தித்தார். எல்லாரும் 2 கை வைத்து, ஆண்டவரே நான் கடன் வாங்கி வாழ மாட்டேன், மனுஷனை பார்த்து வாழ மாட்டேன், இந்த பஞ்சமான காலத்தில் உம்மை பார்த்து நான் வாழுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வச்சா கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே என் தேவையை சந்திக்கிறவனை நடத்துகிறவர் நீர், என் சரீர பிரகாரமான தேவைக்கு உம்மை நான் நம்பி வாழுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் தேவைகளுக்கு உம்மை நான் நம்பி வாழும்போது காக்கையை கொண்டு போஷிக்கிற தேவன், விதவைகளை கொண்டு என்னை போஷிக்கிற தேவன் நீர். ஆமென். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இப்போ நீ கேரித் ஆற்றண்டையில் இருக்கிறா, டெய்லி உனக்கு காக்கா கொண்டு எல்லாம் கொடுக்குது. இப்போ இந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போ. சூழ்நிலை மாறுது, அவனுக்கு இடம் மாறுது, சாப்பாடு மாறுது, எல்லாமே மாறுது. அந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரைத்தான் நம்பி வாழ்ந்தான். அல்லேலூயா. கைவற்றி அல்லேலூயா. மென்டலி he was relying on God. எல்லாமே மாறுது, எல்லாமே உன் வீட்டை விட்டு போயிட்டு, எல்லாமே நினைச்சதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, நம்ம இருக்கிற நிலைமை மோசமானது, உன் மனசு குழம்பி போய் இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் வேதனையோடு இருக்காத. உன் இடம் மாறினாலும், உனக்கு பல பிரச்சனை வந்தாலும் அவரை நம்பி வாழ்ந்து பாரு. உன்னை போஷிக்கிற கர்த்தர் உன்னையும் போஷிப்பார், உன்னை கொண்டு மற்றவங்களையும் போஷிக்க வல்லமை உடையவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் எடுப்பார். மனசு குழம்பி போய் ஏன் இது நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணார், ஏன் அதை பண்ணார், ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார் குழம்பிக்கிட்டு இருக்காத. நம்ம மனசெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கட்டும். எல்லாரும் கைகளை வைத்து, ஆண்டவரே என் மனசு குழம்பாதபடி காத்துக்கொள்ளும். அவன் இருந்த வீடு, அவனை போஷித்த அந்த வீட்டில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த அம்மா வந்து இவனை பார்த்து சொல்லுது, நீர் ஏன் இங்கே வந்து எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரத்தை கொடுத்தீர் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் ஆண்டவரை பார்த்தபோது ஆண்டவர் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து அந்த வீட்டை ஆசீர்வதித்த அவன் மனசில் உள்ள வேதனைகளை மாற்றி அவன் ஆவிக்குரிய விஷயத்தில் கர்த்தரையே அவன் நோக்கி பார்க்க எல்லா விஷயத்திலும் உதவி செய்தார். 2 கைகளை வைத்து, ஆண்டவரே நீ இருக்கிற வீட்டில் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ வந்ததுலேருந்து இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் உன் கண் எப்பவுமே ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீ கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிரு. ஆமென். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது கடைசியில் அவர் மேகங்கள் மேலே ஏறி போனார். இந்த எலியா சுழல் காற்றில் ஏறி போனார். அந்த ஏனோக்கு தேவனே அவனை கூட்டிகிட்டு போயிட்டாரு.
ஆனால் இயேசு போனவர் சொன்னார், மேகங்களில் போன அவர் சொன்னார், மறுபடியும் அந்த மேகங்கள் நடுவே அவர் வருவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இந்த ஆண்டவராக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீயும் வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாய். அவர் உன்னை சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவரோட நடக்கணும் மகளே. உன்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்செடுத்து வச்சிருக்கிறார். நீ சாதாரணமானவள் அல்ல. உன்னை குறித்து நீயே தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உன்னை பற்றி நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள், ஆண்டவரே நீர் என்னை படைத்த படைப்புக்காக தோத்திரம், நான் ஒரு அதிசயமானவன் ஆண்டவரே, நான் ஒரு வினோதமானவன் ஆண்டவரே, வித்தியாசமானவன் ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்தோட தாயின் கற்பத்தில் காப்பாற்றி வச்சிருக்கிறேன். நான் ஏதோ சாப்பிட்டு சம்பாதித்து சாகிறதுக்கல்ல. எல்லாரும் கைகளை உயர்த்தி, அதெல்லாம் உலகத்தில் உள்ளவன் செய்துகிட்டு இருக்கிறான். என்னை சபைக்குள்ள கொண்டு வந்தது ஒரு எழுப்புதலுக்காக. எல்லாரும் கை உயர்த்தி, ஐயா சபைக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நடந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே, உலாவி ஜெபம் பண்ணுவோம், என் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், எப்பவும் விழித்திருப்போம், எச்சரிப்பாக இருப்போம், பொறுமையோடு கூட காத்திருப்போம், வஞ்சிக்கப்படாது இருப்போம். எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே நீர் என்னை ஆவியினால் எனக்கு வெளிப்படுத்தும், நான் யார் என்பதை, நான் என்ன செய்யணும் உமக்காக, நான் எப்படி உமக்காக இந்த உலகத்தில் வாழணும், என்னை எதுக்காக தெரிந்து கொண்டீர். உனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ அவரிடத்தில் போய் அதை பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு தர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே. உம்முடைய வருகை வரும்போது நான் போகணும். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடிக்கணும். உங்கள் சாயல் எனக்குள்ளே வரணும். நான் ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை படைக்கிறேன் ஐயா. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார். சபைக்காகவும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே இந்த காரியங்களெல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கண்கள் அவர் மேலே இருக்கட்டும். மகளே, கர்த்தர் இந்த வருஷத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இரு. வரப்போகிற நாட்களில் கர்த்தர் உன்னை கிருபையாய் நடத்துவார். மகிழ்ச்சியாயிரு, வெட்கப்படாதே, தலை நிமிர்ந்து இரு. சண்டை போடாத பொருளுக்காக. உனக்கு கிடைக்காட்டாலும் சண்டை போடாதீங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு காத்துக்கொள்ளும், என் தேவையை சந்தியும். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கு இருப்பதாக. புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9848454400 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.